தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 25வது வாக்கியம். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவி அருளும் என்றார். மக்களை நாம் பார்க்கின்றோம், கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை. அங்கு அந்த பெண்ணுடைய மகளுக்கு பேய் பிடிக்கிறது. பிறகு இயேசுவில் வருகின்றாள், அவள் மன்றாடுகின்றாள். அப்புறம் இயேசு சொல்கின்றார், உடனே விசுவாசம் பெரிது என்று சொல்லிக்கொண்டு அவரை குணப்படுத்துகின்றார். இங்கு நான் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுடைய ஒரு தாயுடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படுது, தன் பிள்ளைகளை நினைத்து எந்த அளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அங்கு நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் அந்த தாயானவள் எவ்வளவு நம்பிக்கையுடனும் எவ்வளவு பிடிவாதத்துடனும் நான் குணத்தை பெற்றே தீர்வேன் என்ற எண்ணத்தில் அவள் செயல்படுகிறாள் என்பதை நான் காண்கின்றோம். அப்படி என்றால் ஓரோ பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடுகிற பொழுது அந்த மன்றாட்டுகள் ஒரு நாளும் அங்கே வீணாகுவதில்லை, மாறாக அதெல்லாம் அங்கே ஏற்கப்படுகிறது. ஒருவேளை நமக்கு தெரிந்திருக்கலாம், நமக்கு தோணுதல் ஒருவேளை இப்படி வந்திருக்கலாம், என் மன்றாட்டு கேட்கப்படவில்லையே, இவ்வளோ வருடங்களாக இவ்வளோ மாதங்களாக இவ்வளோ வர நான் ஜெபிக்கின்றேனே, என் மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்று பெற்றோர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே அது அப்படி அல்ல. மாறாக ஒவ்வொரு மன்றாட்டுகள் எல்லாமே கேட்கப்படுகிறது. அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் என்பது ஒரு நாள் போலவும் இருக்கும். அவர் காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. அப்போ நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாமே அங்கே கேட்கப்படுது. பெற்றோர்கள் உங்களுடைய கண்ணீருள்ள ஜெபங்கள், கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அங்கு பதில் உண்டு. அது ஒரு நாளும் வீணாக போவதில்லை. இது உணர்ந்து நாம் செயல்பட்டாலே போதும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை கண்டு எவ்வாறு அந்த மகனுக்கு நீ சௌக்கியத்தை கொடுத்தீரோ, அதே போல் திருச்சன்னதியில் வருகின்ற ஓரோ பெற்றோர்களும் ஓரோ தாய்மார்களும் அவர்கள் தங்களுடைய கண்ணீரோடு ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வீர். அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும். அந்த நம்பிக்கையை நாங்கள் வளரும்படி கிருபை புரிந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.